ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ரோஹிணி வந்து பார்வதி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ பார்வதி பார்த்து ஐயோ இந்த கடங்காரி எதுக்குடா இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வா ரோஹிணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படிமா இருக்க அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. ஸோ ரோஹிணி சொல்கிறாங்க, ஆன்ட்டி நான் வந்தால் எப்போதுமே வந்து என்னை நல்லா வெல்கம் பண்ணுவீங்க, ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு என் மேலே ஏதோ கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்போது, கோபம்லாம் இல்லைம்மா வருத்தம் தான், நீ பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது, என்கிட்ட கூட நீ போய் சொல்லி ஏமாற்றிட்டல, எவ்வளோ உன்னை நல்லா தெரியும், எத்தனை வருஷமாக பழக்கம், ஆனால் என்கிட்டே போய் சொல்லிட்டு தானே அப்படின்போது, சாரி ஆன்ட்டி தப்பு தான், நான் வந்து பொய் சொல்லி ஒருத்தவங்களோட பணத்தை ஏமாற்றணும் அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலை, மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன், சாரி ஆன்ட்டி அப்படின்போது, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ அதுக்கு மேலே எல்லாம் சொல்லிட்ட, விஜயாவை நீ ஏமாற்றிட்டே அப்படின்போது, சரி விஜயா என்ன உன்னை ரொம்ப திட்டுறாளா அப்படின்போது, ஆமாம் ஆண்டி ரொம்ப திட்டுறாங்க, பேசவே மாட்டுறாங்க, பேசினாலும் என்னை திட்டுறதுக்கு மட்டும்தான் பேசுகிறாங்க, என்னை வீட்டில் வந்து வேறு யார் கூடயும் பேச விட மாட்டுறாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட விட மாட்டுறாங்க, மனோஜ் கிட்டே என்னை பேசக்கூட விட மாட்டுறாங்க, யார் கூடயாவது நான் பேசினாலும் பேசக்கூடாது, தனியாக சமைச்சிக்கணுன்றாங்க, இப்போ தனியாக சமைச்சிக்கிறது கூட எனக்கு ஓகே தான், ஆனால் மனோஜ் கூட பேசக்கூடாது, ஏன் அவர் மனோஜ் கூட கட்டில் படுத்து கூட தூங்கக்கூடாது, கீழே தனியாக பாயில் படுத்து தான் தூங்கணும்னு சொல்கிறாங்க, எனக்கு அம்மா இருந்தால் கூட நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்போம், அடி பாவி வாயை திறந்தா பொய்யை தவிர வெறுமே வராது போல இருக்கு, அம்மா உயிரோட இருக்கும் போதே மறுபடியும் இந்த டைலாக் சொல்கிறான், எங்கள் அம்மா இருந்தால் கூட நான் யார்கிட்டயாவது சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பேன், நான் உங்களை விட்டால் வேறு யார்கிட்ட ஆன்ட்டி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இமோஷனலாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ பார்வதிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி அழாத ரோஹிணி, ஆனால் உன் மாமியார் இவ்வளோலாம் பண்ணுறாளா, ஏன் அவள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி பார்வதியும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இருந்துட்டு, ஆன்ட்டி நீங்கள் சொல்கிறீங்களா ஆன்ட்டி, ஏன்னா நீங்கள் சொன்னாதான் ஆன்ட்டி கேட்பாங்க, நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்களேன், எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்களேன் அப்படின்போது, ஐயோ என்னம்மா எனக்கு இவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கு கொடுக்குற அப்படின்னு பார்வதி பயப்படுறாங்க. ஏன்னா உன்னை வந்து அவள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா, இருக்கிற மருமகளே நீ தான் ரொம்ப ஸ்வீட் அப்படின்ற மாதிரி உன்னை அவ்வளோ நம்புனா, அவளை ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவள் கிட்ட இருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது, அவள் அப்படி தான் டென்ஷனாக இருப்பா, நீ ஏமா இப்படிலாம் பண்ண, ஆனால் பார்வதியை கன்சோல் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, தன்னை ஏமாத்தினவங்கள அவள் விடவே மாட்டா, அப்படி இருக்கும்போது நான் போய் அதை எப்படிமா பண்ண முடியும்னு போது, புரியுது ஆன்ட்டி, ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க, மனோஜ் கூட பேசக்கூடாதுன்றாங்க, என்னை ஷோரூமுக்கும் போவிட மாட்டுறாங்க, என்னை ரொம்ப வந்து கார்னர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்போது, நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அந்த விஜயாவை இரு அப்படின்ற மாதிரி கோவப்படும் போதே கரெக்டாக யாரோ காலிங் பெல் அழுத்துறாங்க, ஐயோ ஒருவேளை விஜயா தான் வந்திருப்பாளோ அப்படின்ட்டு, ஐயோ அவங்க எதுக்கு ஆன்ட்டி இங்கே வராங்கன்னு போது, அவள் டெய்லி இங்கே தானம்மா வருவா, நீ போய் ஒழிச்சுங்கோ அப்படின்றாங்க. ஸோ ரோஹிணி போய் ரூமில் ஒழிஞ்சு நின்றுட்டுருக்குறாங்க. விஜயா வராங்க, வந்ததுமே ஆட்டோவுக்கு சேஞ்ச் வேணும் காசு கொடு அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பார்வதி ஆண்டி காசை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வராங்க, வந்து உட்காந்து நம்ம விஜயா இருந்துட்டு, பார்வதி உனக்கு ஒரு சாமியார் தெரியும் இல்லையா, வசியம் பண்ணுற சாமியார், அவரை நம்ம போய் உடனே பார்க்கணும் அப்படின்றாங்க. எதுக்கு விஜயா அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு பார்வதி கேட்டதும், வேற எதுக்கு, மனோஜையும் ரோஹிணியும் பிரிக்கிறதுக்கு தான் அப்படின்றாங்க. இதை ரோஹிணி ரூம்குள்ளேருந்து கேட்டுட்டு இருக்காங்கன்றது தான் ஹைலைட்டு. ஸோ அவங்களும் என்னவா பண்ணி போகிறா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ விஜயா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு மந்திரவாதி தெரியுமில்ல, பிரித்து வைப்பார் வசியம் பண்ணுவாருன்னு சொன்னல, அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போ, எனக்கு வந்து மனோஜையும் அவளையும் பிரிக்கணும் போது, ஏய் இப்போ பிரித்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்போது, ஆமாம் அவள் என்னை பொய் சொல்லி ஏமாத்தினா, அதனால அவள் இனிமேல் எனக்கு வேண்டாம், அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு என் பையனுக்கு வேற ஒரு பணக்கார பொண்ணாக நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஆல்ரெடி நீ தான் பிரித்து வச்சிருக்கே அப்படின்போது, பிரித்து தான் வச்சுருக்கேன், என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்கும், ஆனால் அவள் ஏதாவது பண்ணி நம்ம மனோஜோட மனசை மாற்றிட்டா என்ன பண்ண முடியும், அதனால அவளுக்கு வந்துட்டு நான் இப்படி ஒரு வசியம் பண்ணி வச்சு அவங்க 2 பேரும் ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவளை பிரித்து உண்மையாக பணக்கார பொண்ணாக பார்த்து என் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரணும், ஏன்னா இவளால் எனக்கு வீட்டில் இருந்த மரியாதையே போயிடுச்சு, எல்லாரும் என்னை வந்து இவ கூட்டிகிட்டு வந்த மருமக தானுன்ற மாதிரி எல்லாரும் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, இப்போ என் கை கீழே போயிடுச்சு, இவளால் தான் எல்லாமே காரணம், அதனால கண்டிப்பாக நான் இதை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே ரோஹிணின்ட்டு அடி பாவி நீ எல்லாம் ஒரு மாமியார் அடி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா இவ்வளோ ஃப்ராடாக இருக்கிற உனக்கே கோவம் வருது அப்படின்போது நம்ம மீனா நிலமையெல்லாம் யோசிச்சு பாருன்ற மாதிரி தான் இருந்தது. பட் இவங்க இருந்துட்டு அவங்க பார்வதி சொல்கிறாங்க, ஏய் வேண்டாம் விஜயா, அதெல்லாம் தப்பு விஜயா, அவள் வாழ ஆரம்பிச்சிட்டா தானே, விட்டுரு, அவள் பொய் சொன்னாலும் நல்ல பொண்ணு அப்படின்போது, அவள் ஒரு ஆணியும் பிடுங்கலை, நான் சொன்ன மாதிரி நாளைக்கு நம்ம போய் அவரை பார்க்கணும் அப்படின்போது பார்வதி சொல்கிறாங்க, உடனே எல்லாம் பார்க்க முடியாது விஜயா, அப்பாயின்மெண்ட் போடணும், நான் அப்பாயின்மெண்ட் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, நான் வெயிலில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் ஏசி போட்டு ரூமில் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி இருக்கிற ரூமுக்கு நேராக விஜயா வராங்க. உடனே பார்வதி ஆண்டி பயந்துட்டு, ஏய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அங்கே ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு, ஏசி ஒர்க் ஆகலை என்ன, நான் ஃபேன் போட்டுட்டு படுக்கிறேன் அப்படின்னு பார்வதி
பார்வதி நம்ம விஜயா வரும்போது பார்வதின்ட்டு ஐயோ வேண்டாம் அங்கே போய் தொடாத ஷாக் அடிச்சிடும், அங்கே இருக்க எல்லா ஸ்விட்ச்லையும் ஷாக் அடிக்குது அப்படின்போது அப்படியா சரி சீக்கிரமாக சரி பண்ணு, நான் கடைக்கு போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கதவை பூட்டிட்டு பிறகு நம்ம பார்வதி வந்து ரோஹிணி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன ஆண்டி நினச்சிட்டு இருக்காங்க, ஏதோ வசியம் பண்ணி என்னை பிரிக்க போகிறாங்களாம், ஏன் ஆண்டி இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின் போது உனக்கு தான் அவளை பற்றி தெரியும் தானம்மா அப்படின்னு. சரி எனக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி அப்படின்றாங்க ரோஹிணி. அப்போ பார்வதி கேட்குறாங்க, என்ன அவளை அங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாதா, கூட்டிகிட்டு போகலாம் அவள் என்னை விடமாட்டா நச்சரிச்சிட்டே இருப்பா அப்படின்னு பார்வதி சொன்னதும், நீங்கள் அந்த சாமியார் கிட்ட கூட்டிகிட்டு போங்க, ஆனால் நீங்கள் எந்த சாமியார் கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்களோ அவர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு. எதுக்குமா அப்படின்னா இந்த முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி ரோஹிணியும் மனோஜையும் பிரிக்கிற ஒரு இடத்துல வசி வைக்கிறாங்களே அதே பூசாரி கிட்ட போய் ரோஹிணியும் சொல்ல போகிறாங்களாம், அந்த வசியத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்களும் போக போகிறாங்களாம். நான் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அவங்க எங்கே இது வைக்கிறாங்களோ நம்மளை வந்து எந்த இடத்துல பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல நான் போய் அவங்கள பிளாக் பண்ணி நான் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்வதின்ட்டு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, சரி உனக்கும் சேர்த்து நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்க ரோஹிணியும் கிளம்பிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட முருகன் அண்ட் வித்யாவை காட்டுறாங்க. ஸோ வித்யா வீட்டுக்கு முருகன் வராரு. பால்கோவாலாம் ஸ்ரீவெல்லிபுத்தூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஸ்பெஷலாக இவங்களுக்காக சொல்லி பால்கோவா கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அண்ட் கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேங்க அப்படின்றாரு. லைக் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறாராம். ஸோ அந்த ஃப்ளாட்டை வந்து நீங்கள் பார்த்து ஓகே சொன்னீங்கன்னா நான் வந்து அதை உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்போது, நீங்கள் வாங்க போகிறத நான் எங்கே பார்க்கணும் அப்படின்போது, அந்த வீட்டில் வாழ போகிறவங்க நீங்கள் அந்த வீட்டோட குடும்ப தலைவிக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தா தானேங்க நம்ம இது கொடுக்க முடியும், அமௌண்ட் கொடுக்க முடியும் அப்படின்போது, ஓ உங்களோட வருங்கால ஒய்ஃப்காக பார்த்து செய்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வித்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் வித்யா வந்து சொல்கிறாங்க, எதுக்குங்க இப்போ உடனே ஃப்ளாட்லாம் வாங்கிக்கிட்டு காசையே வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்போது இவர் சொல்கிறார், இல்லை நானும் நிறைய இடங்களில் வாடகைக்கு இருந்திருக்கேன், அங்கே எவ்வளோலாம் பேசுவாங்க, எத்தனை ப்ராப்ளம்ஸ் வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் என் ஒய்ஃப் அப்படி எந்த ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடாது, அவள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றாங்க. நல்லா இருக்குடா, இப்படிலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இந்த மாதிரி எங்கே இழிச்ச வாய் பசங்க கிடைக்கிறாங்கன்னு தான் தெரியல. ஓகே ஃபைன். அப்போ அவங்க இருந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, லைக் நம்மளோட வித்யாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ தாங்குறான், கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னை இவ்வளோ தாங்குறான் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வாங்க, நம்ம போய் ஃப்ளாட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே வந்தால் அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட இவங்களும் சொல்கிறாங்க, வித்யாவும் சொல்கிறாங்க, நானும் உங்களை ஒருத்தர் பர்சன் கூட இன்ட்ரோ கொடுக்கணும், லைக் நம்ம மீனாவை தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம லவ்க்கு நிறைய அட்வைஸ் கொடுத்து என்னையும் உங்களையும் கனெக்ட் பண்ணி விட்டால் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின் போது இவர் சொல்கிறார், ஓகேங்க எல்லாரும் லவ் செட் ஆச்சுன்னா ஃப்ரெண்டை கட் பண்ணி விடுவாங்க, ஆனால் நீங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஸோ நல்ல விஷயம் தாங்க, நாளைக்கு நம்ம மீட் பண்ணிடுவோம் அப்படின்றாரு. அப்போ முருகன் சொல்கிறாரு, நானும் ஒரு அண்ணனை உங்களுக்கு மீட் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், நான் அவரும் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் அவரையும் நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன், நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்றாரு. சரி ஓகேங்க அப்படின்றாரு. அண்ட் முருகன் சொல்கிறாரு, சரி நாளைக்கு நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுமா எங்கேயோ பார்க்குறதுக்கு அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், நீங்கள் நேராக வந்து அந்த ஃப்ளாட்டுக்கு போயிருங்க, நான் என் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே முருகனும் ரொம்ப சந்தோஷமாக நாளைக்கு கண்டிப்பாக வந்துருங்கன்ட்டு கிளம்பிட்டார். அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, அந்த இவங்களை ரோஹிணி மனோஜியும் ஒருத்த 30 லட்ச ரூபா ஏமாத்தினாலையா அந்த ஃப்ராடு பையன் ஒரு கடையில் வந்து ஒரு அட்ரஸை விசாரிச்சுட்டு அவன் போயிட்டுருக்கான். அந்த கடைக்கு கரெக்டாக நம்மளோட மீனாவும் பூ கொண்டு வராங்க. பூவை கொடுத்துட்டு தான் பார்க்குறாங்க, அந்த ஆள் போயிட்டுருக்குற அவனோட பேக் போஸ்ட் மட்டும் தான் பார்க்குறாங்க. இவன் தானே ரோஹிணியை பணத்தை ஏமாத்தினவன் பணத்தை ஏமாத்தின கதிராச்சு அப்படின்னு இவங்க பார்த்துக்கிட்டு சரி அவனை போய் பிடிக்கலான்னு போகிற நேரம் அந்த கடைக்காரர் மீனாவை பிடிச்சிக்கிறாரு. மீனா என்னம்மா பூ கொடுத்த உடனே கிளம்பிட்டேன், எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா, அதுக்கு டெக்கரேஷன்லாம் நீதாம்மா பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஐட்டம் வாங்கணும்னு சொல்லுமா அப்படின்னு. அண்ணா நான் அப்புறம் வந்து சொல்கிறேன் அப்படின்போது, ஐயோ எனக்கு வேலை இருக்குமா, நீ சீக்கிரமாக சொல்லி வச்சுட்டு அப்படின்னா நான் பொருளெல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணிடுவேன், அமௌண்ட்லாம் தந்துடுவேன்னு சொல்லிட்டு அவர் விடாமல் பொருள் என்ன வாங்கணும், எவ்வளோ அட்வான்ஸ் ஆகும், அமௌண்ட் எவ்வளோ ஆகும், பட்ஜெட் என்ன, அந்த எஸ்டிமேஷன் போட்டு அட்வான்ஸ் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காரு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அவன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறான். சரின்னு மீனா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்குறாங்க. ஒரு பாயிண்டில் அவன் ஒரு கட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான், மீனா பொறுமையாக வந்துட்டுருக்காங்க. யார் அவர் பார்க்க போகிறான் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட முருகன். ஸோ முருகன் வந்து அவருக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் முருகன் தான் வந்து அடுத்த டார்கெட் போல் இருக்குது அந்த ஃப்ராடு பயலோட. ஸோ முருகனோட வண்டியில் ஏறிடுறாரு, லைக் அந்த ஃப்ராடு கதிர் வந்து ஏறிட்டு, ஏன்னா சரி நம்ம இது பார்க்க போகணும், சைட்டை பார்க்க போகணும் அப்படின்றாங்க. ஸோ அவனுக்கு இதே வேலை தான். ஸோ முருகனையும் ஏமாத்துற மாதிரி தான் காமிக்க போகிறாங்க, பட் முத்து மீனா தான் காப்பாற்ற போகிறாங்கன்றது புரியுது. ஸோ இவர் வந்துட்டு முருகன் வந்து அவர் கூட பேசிட்டு சார் ஃப்ளாட்டை பார்க்க போகலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஐயோ வண்டியில் போகணும் அப்படின்னா ஆக்சுவலி முன்னாடி இருக்கவங்க தான் ஹெல்மெட் போடுவாங்க, பட் கதைக்கு வேணால் எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ பின்னாடி அவங்க உட்காந்துட்டு இப்போலாம் போலீஸ் பிடிக்கிறாங்க தம்பி, எனக்கு ஹெல்மெட் இல்லைன்னு போது சார் நான் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி முருகன் இன்னொரு ஹெல்மெட்டை கொடுக்குறாரு. ஸோ கதிர் அந்த ஃப்ராடு பையன் அவனும் ஹெல்மெட்டை மாட்டிட்டு முருகன் அண்ட் அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. மீனா தேடி பார்க்குறாங்க, ஏன்னா மீனா பார்க்கும்போது இவன் நடந்து போயிட்டு இருந்தா, திடீர்னு ஹெல்மெட் போட்டு பைக்கில் போனது மீனா பார்க்கல.
ஸோ அவன் எஸ்கேப் ஆயிட்டான். மீனா என்னடா இவனை காணோமேன்னு தேடிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் வித்யா கால் பண்ணுறாங்க. வித்யா கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு போது மீனா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு. சரி நீங்கள் அப்போ சீக்கிரம் வாங்க மீனான்னு வித்யாவை கூப்பிடுறாங்க. அப்போ இவங்களும் வீட்டுக்கு போகிறாங்க. என்ன வித்யா அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இப்படி என்னோட உட்பி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் எனக்காக ஒரு ஃப்ளாட் வாங்குறாராம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்போது, இங்கே பரவாயில்லையேங்க, நீங்கள் லவ் பண்ணுற பையன் எப்படி இருப்பான், பொறுப்பாக இருப்பானா, நான் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் பரவாயில்லையே, இப்போவே கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒய்ஃபுக்கு எதெல்லாம் வேணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு, நல்லவராக இருக்காரு, நான் எதுக்குங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது, இல்லை இல்லை நீங்கள் தான் எனக்கு லவ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணீங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் போது மீனா யோசிக்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் அப்போ ரோஹிணியும் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவங்க இருந்துட்டு, இல்லை வேண்டாம், ஒரு வேளை அவளே ஒரு பொறாமல் பிடிச்சவன், நம்மளை பார்த்து வைத்திருச்சல்ல இவ ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு நம்ம வித்யாவுக்கு பயமோ என்னமோ. அவங்க இருந்துட்டு, இல்லை இல்லை ரோஹிணி வேண்டாம், அவளுக்கே ஆல்ரெடி நிறைய வீட்டில் பிரச்சனை இருக்குதானு போது, ஆமாங்க அவங்கள வேற அத்தை திட்டிகிட்டே இருக்காங்க, ஆனால் அவங்க இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களும் எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு மீனா வந்து வித்யா கிட்ட கேட்குறாங்க. வித்யா வந்துட்டு, என்னங்க பண்ணுறது, அவள் என் ஃப்ரெண்டாக போயிட்டா அப்படின் போது, வேறு ஏதாவது பொய் சொல்லி மறைக்கிறாங்களா அப்படின்னு மீனா கரெக்டாக கேட்டாங்க. ஐயோ இவ வாயை பிடுங்குறாளே, இவகிட்ட எதுவும் வளரக்கூடாதுன்றதுக்காக வித்யா இருந்துட்டு, இல்லைங்க வேற எந்த பொய்யும் இல்லை, பணக்கார பொண்ணுன்னு சொன்னால் அது ஒன்று தாங்க பொய் அப்படின்னு மீனா அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. ஸோ மீனா இருந்துட்டு, சரி என்னதான் இருந்தாலும் உங்களோட பழைய ஃப்ரெண்டுனா ரோஹிணி, அவங்கள இல்லாமல் புது ஃப்ரெண்டான என்ன கூப்பிட்டுட்டு போனீங்கன்னா ரோஹிணி ஃபீல் பண்ணுவாங்கன்னு போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நான் இன்னொரு நாள் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி நான் வரேங்க அப்படின்ட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம மீனா அப்படிக்கா போனதும் இப்படிக்கா நம்ம ரோஹிணி வந்து அடுத்த கதவை தட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து கேட்குறாங்க ரோஹிணி, ஆமாம் என்ன ஒரு ரூட் மாறுற மாதிரி தெரியுது, அவெல்லாம் இங்கே வந்துட்டு போகிறா அப்படின் போது, ஆமாம் என்னோட உட்பி வந்து ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறானா, நாளைக்கு அதை பார்க்க வரணும்னு சொன்னால், அதனால தான் சரி நான் மீனாவையும் கூப்பிட்டேன், நீங்களும் வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டேன் அப்படின்போது ரோஹிணி கோவம் வருது. ஏய் உன் ஃப்ரெண்டு நானா அவளாடி, என்ன கூப்பிடாம அவளை கூப்பிட்ருக்க அப்படின் போது, இங்கே பாரு நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், வித்யா சொல்கிறாங்க, நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவங்க தான் என் லவ் குரு, என் லவ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, ஸோ அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹிணிக்கு அது ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது, அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அதோட எனக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.